ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கஸ்டமர் வந்து அவங்க பால் காய்ச்சறதுக்கு இந்த 2 சிம்பிள் ஆரிவர் ப்ளவுஸ் வந்து போட கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் எப்படி போட்டிருக்கோம், எந்த மாதிரி மெத்தடு, என்ன மாதிரி டிசைன் அதில் நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. நாங்கள் வந்து பேக் நெக் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். பேக் நெக்குக்கு வந்து ஒரு 3 லைன் வந்து காப்பர் சரி த்ரெட்டில் நாங்கள் வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து சாரீ வந்து 2 ஷேட்ஸ் வந்து இருந்தது. ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் வந்து பாடியில் வந்து இருந்தது. அதனால நாங்கள் வந்து ஒரு சில்க் த்ரெட் ப்ளூ கலரில் நாங்கள் எடுத்து ஒரு 2 to 3 லைன் நாங்கள் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆரி ஒர்க்கு போடுறதுனால எனக்கு வந்து சிம்பிளாகவே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து ஜக்ரியும் ஜர்கான் ஸ்டோனும் நாங்கள் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜக்ரியும் ஜர்கான் ஸ்டோனுமே நம்மளுக்கு வந்து ஒரு கிராண்ட் லுக் தர்றதுனால நாங்கள் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிசைன் எல்லாம் எங்களுக்கு வந்து போடுறதுக்கு ஒரு ½ டேலே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஹேண்டுக்கும் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஜக்ரியும் ஜர்கான் ஸ்டோனை வச்சு நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புட்டாஸ் வந்து அங்கங்கே வந்து இருக்கும். அதுலேயுமே நாங்கள் அந்த ஹேண்டுக்கு நாங்கள் ஹெவியாக வந்து கொடுக்கல. அதுலேயும் கஸ்டமர் வந்து சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து போயிடலாம். இதுதான் வந்து அதோட சாரீ. இந்த சாரீ வந்து பச்சையா பாஸில் வந்து எடுத்திருக்காங்க. இதோட ரேட்டு வந்து 4895. அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸும் சாரியும் வந்து சேம் கலர். இந்த டிசைன் எங்களுக்கு வந்து போட்டு முடிக்கிறதுக்கு 1 டே ஆச்சு. இந்த டிசைனில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பீட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டிசைனை கூட வந்து கஸ்டமர் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை நாங்கள் வந்து பின் பண்ணியிருக்கோம். சாரியில் வந்து சரி த்ரெட்டை வச்சு தான் வந்து டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால நாங்கள் சரி த்ரெட்டை மட்டும் தான் நாங்கள் அதில் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 3 லைன் சரி த்ரெட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து 4mm பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் வந்து நாங்கள் ஒரு லைன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லீஃப் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஒரு 2 சைடு வந்து ரவுண்ட் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து ட்ராப் பீட், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், அந்த மாதிரி தான் அதில் வந்து டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ நெக்கிலுமே வந்து அதே மாதிரி தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் அந்த லீஃப் வந்து எப்படி போடுறோன்னு பாருங்கள். இந்த டிசைன் போடுறதுக்கு நீங்கள் வந்து ½ இன்ச் வந்து கேப் விட்டு நீங்கள் வந்து போடலாம். முதல்ல வந்து ஒரு ரவுண்ட் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட், நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட், நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராப் பீட், அதுக்கப்புறம் மேலே வந்து சுகர் பீட் வந்து வரும். இப்போ நம்ம வந்து ஒரு லீஃபாக நம்ம வந்து போடுறோம்ல, அந்த ஒரு லீஃப் நம்ம வந்து முடிச்சிட்டோன்னே நீங்கள் வந்து நாட் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஏன் இந்த டிசைன் போடுறதுக்கு 1 டே ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஃப்ரேமில் தான் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். ஒரு ஃப்ரேமில் வந்து நெக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரேமில் வந்து ஹேண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரேமில் வந்து பேக் நெக், அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம். எங்கள்கிட்ட ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்குது. அதே நீங்கள் வந்து ஆரி காட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்கை முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து புட்டாஸ் வந்து சைடில் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. புட்டாஸ் வந்து நாங்கள் எப்படி போட்டோம்னா, சென்டரில் வந்து ஒரு 4mm பீடு, அதுக்கப்புறம் சுற்றி வந்து சுகர் பீடு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு புட்டாஸ் முடிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ அந்த சுகர் பீட் நம்ம வந்து போடுறோம்ல, அப்போ வந்து நம்ம வந்து ஒரு சுகர் பீடாக கூட கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதே இல்லைன்னா நீங்கள் வந்து 2 சுகர் பீடாக கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதை நாங்கள் எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போ முதல்ல சென்டரில் நம்ம வந்து ஒரு 4mm பீட் கொடுத்துட்டு, சுற்றி நம்ம வந்து ஒரு சுகர் பீடாக கொடுத்துட்டு நம்ம வந்து வரும்போது, நம்ம லாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணும் போது நம்ம வந்து எண்டு நாட் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த 2 ப்ளவுஸுக்கும் நாங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா, ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு வந்து 1000 ருபீஸும், செகண்ட் ப்ளவுஸுக்கு வந்து 1200 நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் வித் ஸ்டிச்சிங். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ஆரிவர் ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்கன்னா, அதை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கோல்டன்லேயே வந்து போடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் லுக்கு வந்து கொடுக்கும். நாங்கள் வந்து இந்த 2 ப்ளவுஸை வந்து 1½ டேஸ்லேயே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து பேக் நெக் எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இன்னும் ஃப்ரண்ட் நெக் மட்டும் இருக்குது. அதை நாங்கள் எப்படி போடுறோன்னு இப்போ காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நாங்கள் வந்து போட்டிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்து போயிடலாம். ஃப்ரண்ட்டு வந்து முதல்ல வந்து ஒரு 3 லைன் வந்து கோல்டன் சரி த்ரெட் வந்து கொடுத்துக்கோங்க.
நீங்கள் வந்து சரி லைன் வந்து 3 to 5 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த சரி த்ரெட் வந்து நம்ம ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் நம்ம வந்து போடணும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து 2 புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 3 லைன் வந்து சரி த்ரெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீட், அதுக்கப்புறம் 4 mm பீட், அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட், அதுக்கப்புறம் அந்த லீஃப் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நாங்கள் வந்து ஃபுல் அவுட்ஃபிட்டை நாங்கள் வந்து இப்போ காமிக்கிறோம். எல்லாமே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஆரி காட்டில் நாங்கள் வந்து போடலை, ஆரி ஃப்ரேமில் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதனால நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து ஆரி ஒர்க்லாம் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நாங்கள் நெக்கு காமிச்சிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து நம்ம ஹேண்டு நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் ஹேண்டு. இப்போ நம்ம வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அதோட லாஸ்ட் அவுட்ஃபிட்டை வந்து நாங்கள் காமிக்கிறோம். இதுதான் வந்து அந்த பிங்க் கலர் ப்ளவுஸு, ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு 1000க்குள்ளே எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நீங்கள் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம். 2 டிசைனும் நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம். இந்த டிசைனும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த செகண்ட் ப்ளவுஸ் டிசைனும் நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் லைன் கொஞ்சம் எடுப்பாக தெரியுது பார்த்தீங்களா? அதே கஸ்டமர் வந்து ஒரு லெஹெங்கா டாப் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்குக்கு வந்து ரெடிமேட் ஸ்டோன் ஸ்டெயின் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸ் கட் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஹேண்டுக்கு வந்து பஃப் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்டுக்குமே வந்து அந்த ரெடிமேட் ஸ்டோன் ஸ்டெயின் வந்து வச்சுருக்கோம். அது போத் ஹேண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நாட்டும் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. பேக் சைடில் வந்து பாட் நெக் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் அதோட லெஹெங்கா. அதுக்கப்புறம் வந்து டாப்பு. இப்போ வந்து அந்த இன்னொரு செகண்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்த்துடலாம். அதுவும் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து டேசல்ஸ் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. முதல்ல பெல் டேசல்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடிமேடை வந்து ஒரு கோல்டன் டேசல் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ நான் ஹேண்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹேண்டும் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. கஸ்டமர் வந்து இதை வேர் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக அமேசிங்காக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் கஸ்டமருக்கு டிசைன் பண்ணி கொடுங்க. இப்போ நாங்கள் வந்து பேக் சைடு வந்து நாங்கள் காமிக்கிறோம். பேக் சைடில் வந்தும் அழகாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.